டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அருமையான ஏபிசிடி ஜூஸ் தான் சாப்பிட போகிறோம். நார்மலாக ஏபிசி ஜூஸ் தான் பார்த்துருப்போம். இன்றைக்கி அதோட டி சேர்த்துருக்கோம். அந்த டி என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த ஏபிசிடி ஜூஸை எப்படி செஞ்சு சாப்பிடலாம், எப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னுங்கிற நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் கடைசியில் காத்திருக்கு. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் 1ஆம் கிளாஸ் படிக்க போகிறோம். ஏபிசிடி தான் படிக்க போகிறோம். இன்றைக்கி ஏபிசிடி ஜூஸ் அதான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். எடுத்துகிட்டு பெரிய மிக்சி ஜாரை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இங்கே ஆப்பிள் ஏ பார் ஆப்பிள் ஒரு 200 கிராம் எடுத்துருக்கோம். அதை நல்லா தொலியை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை வந்து சேர்க்கும் போது தான் நம்ம கட் பண்ணோம், இல்லைன்னா அந்த ஆப்பிள் வந்து ரொம்ப கருப்பாக மாறிடும். அதனால் நம்ம ரெடி பண்ணும்போது டக்குன்னு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கிறணும். பி பார் பீட்ரூட்டு நம்ம ஒரு 200 கிராம் எடுத்து நல்ல தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா பிளேடுக்கு சேதாரம் வந்துடக்கூடாது, அதனால் புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 200 கிராம் பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம். அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். பி பார் பீட்ரூட். அடுத்து சி பார் கேரட் அதேமாதிரி 200 கிராம். நம்ம என்ன அளவு எடுத்துருக்கோமோ எல்லாத்துலேயுமே ஒரே அளவாக எடுத்துக்கிறணும். அதையும் நம்ம நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு அலசிட்டு வச்சுருக்கோம். சி பார் கேரட் அதையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து டீயை பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்க்குறோம். செவ்வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச பழம். செவ்வாழைப்பழத்தை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. செவ்வாழைப்பழம் ஒரு பழம், அதாவது எப்பயுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஒரு பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. டி ஃபார் டேட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த இனிப்புக்காகவும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காகவும் நம்ம இன்றைக்கி டேட்ஸ் எடுத்துருக்கோம். ஒரு 20 சொலை எடுத்து நல்லா பிச்சு போட்டு தண்ணி 100 ml தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கோம். அப்போ ஊற வச்சு சேர்க்கும் போது நமக்கு பிளேடு நல்லா அரைச்சி வரும். அதனால் நல்லா ஊற வச்சுட்டே சேர்த்துக்கோங்க. இதே டேட்ஸில் நீங்கள் கருப்பு பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு சேர்த்தாச்சு. இப்போ முதையும் தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம். நம்ம டேட்ஸில் இருக்க தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இப்போ நல்லா அரைச்சிட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே டேட்ஸில் உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றி நம்ம அரைச்சாச்சு. அப்படின்னா தான் நமக்கு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைப்பட்டு வரும். முதைய நம்ம தண்ணி ஜாஸ்தி ஊற்றிட்டோம்னா நமக்கு அரைப்பட்டு வராது. இப்போ நல்லா அரைச்சாச்சு. நமக்கு அரைச்சோன்னே நல்லா ஒரு ஈஸ்ட்மன் கலர் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதோட சேர்த்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ ஜூஸு, சின்னதாக எலுமிச்சம்பழ ஜூஸு ஒரே ஒரு டீஸ்பூன் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 200 ml தண்ணி, ஒரு 200 ml தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மறுபடியும் ஒருக்க அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ மறுபடியும் 200 ml தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து சின்ன மிக்சி ஜார்ன்றதுனால நம்ம வந்து அரைக்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும். இதை நம்ம பவுலில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும். இப்போ இந்த ஜூஸ் அரைக்கும் போது பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நீங்கள் வேணும்னா ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்து அரைச்சிக்கோங்க, இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே குடிக்க முடியாது. நம்ம கொஞ்சம் அதை கொஞ்சம் லிக்விட் பண்ணால் தான் நம்ம குடிக்க முடியும். அதனால் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். நான் இப்போ வந்து ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேன். 400 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. இப்போ நம்ம அந்த ஏபிசிடி ஜூஸுக்கு வந்து ஜீனியோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பழங்களில் இருக்கக்கூடிய காயில் இருக்கக்கூடிய அதே இனிப்பு மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா இனிப்பு எதுக்காகவும் சேர்க்க வேண்டாம். அதுக்காண்டியே நம்ம அந்த ஒரு சின்ன குழந்தைகள்லாம் ஒரு டேஸ்ட்டாக குடிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து டி ஃபார் டேட்ஸ் சேர்த்துருக்கோம். இன்றைக்கி அந்த இனிப்பே நமக்கு போதும். இப்போ இந்த தயாரான ஜூஸை வந்து நீங்கள் எதுக்குமே வடிகட்டக்கூடாது. வடிகட்டாமல் நம்ம இப்படியே ஜூஸ் ரெடியானதை அப்படியே குடிக்கணும். அப்படியே குடித்தா தான் நமக்கு ஒரு முழுமையான ஒரு சத்து நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். நீங்கள் இதை வடிகட்டிட்டீங்கன்னா அந்த சக்கையிலே பாதி போயிடும். இப்போ நம்ம அதனால தான் இந்த ஜூஸை வந்து நைஸாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருக்கோம். இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வரைக்கும் ஒரு ஃபேமிலி கரெக்டாக குடிக்கலாம். ஜூஸை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு 2 முறை குடித்தாலே போதும். ஏன்னா அந்த 2 முறை குடிக்கும்போது நமக்கு உடம்புக்கு தேவையானதெல்லாம் நல்லா சத்துக்கள் நல்லா கிடைக்கும். அடிக்கடி குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஒரு தடவை குடித்தாலே அது 2 நாளைக்கு 3 நாளைக்கு நமக்கு அந்த எனர்ஜி இருக்கும். இன்றைக்கி நம்ம 1ஆம் கிளாஸ் பாடத்தை சூப்பராக படித்தாச்சு. ஜூஸ் மூலியமாக படிச்சிருக்கோம். ஏபிசிடி அருமையாக தயாராகிருக்கு. இப்படியெல்லாம் மாணவங்க குடித்தான்னா நல்லா படிப்பான். அந்த அளவுக்கு அருமையான ஒரு சத்தான ஒரு ஜூஸு குடிச்சு பார்ப்போம். சூப்பராக அருமையாக இருக்குது. இதே மெத்தடில் ஒரு ஏபிசிடி ஜூஸ் செய்து குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.